6,40,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுக்கு வந்து 68,000 பூத் பிஎல்ஓஸ் இருக்காங்க. ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி அவங்க 3 விசிட் அவங்க பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு எப்படி இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணி அவங்க சரிபார்த்து எப்படி வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து எப்படி சரியான முறையில் அவங்களால இது பாசிபிளா? ஃபர்ஸ்ட் அவங்களும் அவங்க அரசு பணியில் இருக்காங்க. அதெல்லாம் பணியில் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் எப்படி பார்க்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து அனைத்து பிஎல்ஓஸ்க்கும் அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்க முடியல. சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் தான் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதரவாளர் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கோவை மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இதுக்கான புகார் தெரிவித்தாங்க. இதெல்லாம் வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் இதனால் வந்து எங்களுக்கு நியாயமான சில கோரிக்கை சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கான எந்தவித விளக்கங்களும் கொடுக்கல. பீகாரில் வந்து எஸ்ஏஆர் இப்படி தான் பண்ணாங்க, அவசரமாக பண்ணாங்க, ரொம்ப அவசியம் பண்ணாங்க. இதே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து எத்தனை இடத்துல எவ்வளோ சந்தேகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே வீட்டில் 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தெளிவான வந்து எக்ஸ்பிளேஷன்ஸ் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை. இதனால பல சந்தேகங்கள் இருக்குது. ஏன் இப்போ பண்ணணும்? அவ்வளோதான். இப்போ போன தடவை எஸ்ஐஆர் பண்ணப்போ தேர்தல் வருஷத்தில் பண்ணல. இப்போ பொறுமையாக அடுத்த வருஷம் பண்ணிருக்கலாமே. இதே வாக்காளர் பட்டியலை வச்சு தானே இந்த போன எலெக்ஷன் நடந்துச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ அதுலேயும் அப்போ வந்து அது சரியாக நடக்கலையா? ஸோ அதனால வந்து இந்த நேரத்தில் இந்த அவசர கதியில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதான் எங்களுக்கு வந்து ஒரு பல சந்தேகங்களை கிளப்புது. அதனால வந்து சரி நாங்கள் போராடுறோம். இருந்தாலும் தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் எங்கள் தமிழக தொண்டர்கள் வந்து அனைவருமே வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வாக்கு உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே ஏரியாவில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்களோட வாக்குரிமையை உறுதி செய்யறதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறது தான் இந்த போராட்டம். இல்லை, பீகாரில் வந்து இத்தனை வந்து இந்த பேஸ் குறையுது இல்லை. இப்போ 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி சில லட்சம் வாக்காளர் வந்து சேர்த்திருக்காங்க. அதை மொத்த வாக்காளர் கம்மியாக இருக்கிறப்ப அந்த வாக்கு சதவீதம் அது ஒரு காரணம். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பல திட்டங்கள் அறிவிச்சாங்க. அதனாலையும் பெண்கள் வாக்கு சதவீதம் குறிப்பாக வந்து அதிகரிச்சது. இப்போ இந்த 68,000 பிஎல்ஓஸ் வந்து 6,41,00,000 வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலாக 1 மந்த்தில் தருவோம். நீங்கள் அவகாசம் கேட்குறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? அதே போல் ஒவ்வொரு கட்சிகளும் பிஎல்ஓ பின்னாடியே ஃபார்ம் கொண்டு போகிறாங்க. ஒரு கட்சியும் கிடையாது, எல்லா கட்சியும் தான். பிஎல்ஓக்கு பயங்கரமான குளறுபடி எப்படி சரி பண்ண முடியும்? இல்லை, நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதாவது பிஎல்ஓஸ் வந்து ஒரு மாதத்தில் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நீங்களே வந்து சொல்கிறீங்க. அது வந்து பிஎல்ஓக்கு பின்னாடி யார் போகிறாங்கன்னா திமுக கட்சிக்காரங்க தான் போகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாராச்சும் கட்சி நிர்வாகி போனால் அவங்க வந்து கண்டிப்பாக ஒதுக்குறாங்க. அதுதான் நடக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாளைக்கு மேலே ஆச்சு. இப்போதான் வந்து தாவேகா போராட்டத்துக்கு வந்தாங்க. பீகார்ல பிரசாந்த் கிஷோரோட தோல்விதான் பீகார்ல அறிவிச்சப்பே முதல் ஆளா வந்து தமிழக வெற்றிகளை தாங்க எதிர்த்து குரல்